திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சைக்கிளிங் கேம், அதாவது சைக்கிள் விளையாட்டு என்றால் என்ன மற்றும் அதன் வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம். சைக்கிள் ஓட்டுதல் என்பது மிதிவண்டிகளை பயன்படுத்தி நடத்தப்படும் போட்டி நிறைந்த உடல் செயல்பாடாகும். சாலை சைக்கிள் பந்தயம், சைக்ளோ கிராஸ், மலை பைக் பந்தயம், ட்ராக் சைக்கிள் ஓட்டுதல், பிஎம்எக்ஸ் மற்றும் சைக்கிள் வேகப்பாதை உள்ளிட்ட பல வகையான சைக்கிள் பந்தயங்கள் உள்ளன. பந்தயமற்ற சைக்கிள் ஓட்டுதல் விளையாட்டுகளில் கலை சைக்கிள் ஓட்டுதல், சைக்கிள் போலோ, ஃப்ரீ ஸ்டைல், பிஎம்எக்ஸ், மலை பைக் சோதனைகள், ஹாட் கோட் பைக் போலா மற்றும் சைக்கிள் பால் ஆகியவை அடங்கும். யூனியன் செக்லிஸ்ட் இன்டர்நேஷனல் (UCI) என்பது சைக்கிள் ஓட்டுதல் மற்றும் சர்வதேச போட்டி சைக்கிள் ஓட்டுதல் நிகழ்வுகளுக்கான உலக நிர்வாக அமைப்பாகும். சர்வதேச மனித சக்தி வாய்ந்த வாகன சங்கம் என்பது மனித சக்தி வாய்ந்த வாகனங்களுக்கான நிர்வாக அமைப்பாகும். இது UCI விட அவற்றின் வடிவமைப்பில் மிக குறைவான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. அல்ட்ராமாரத்தான் சைக்கிள் ஓட்டுதல் சங்கம் பல அதிதூர சைக்கிள் ஓட்டுதல் பந்தயங்களுக்கான நிர்வாக அமைப்பாகும். சைக்கிள் பந்தயம் ஒரு ஒலிம்பிக் விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சைக்கிள் பந்தயங்கள் உலகம் முழுவதும், குறிப்பாக ஐரோப்பாவில் பிரபலமாக உள்ளன. சைக்கிள் பந்தயத்திற்கு மிகவும் அர்ப்பணிப்புள்ள நாடுகள் பெல்ஜியம், டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, ஸ்பெயின் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகியவை அடங்கும். சர்வதேச தரத்தில் உள்ள பிற நாடுகளில் ஆஸ்திரேலியா, லக்சம்பர்க், ஸ்லோவேனியா, அமெரிக்கா மற்றும் கொலம்பியா ஆகியவை அடங்கும். இதன் வரலாற்றை பற்றி பார்க்கலாம். முதல் மிதிவண்டி பந்தயம் பிரபலமாக நடத்தப்படும் 1200 மீட்டர் பந்தயம் 1968 மே 31 அன்று பிரான்சின் பாரிஸில் உள்ள பார்க் டி செயின்ட் கிளவுட்டில் நடைபெற்றது. இதை வென்றவர் வெளிநாட்டிலிருந்து வந்த ஆங்கிலேயரான ஜேம்ஸ் மூர். அவர் திடமான ரப்பர் டயர்களை கொண்ட மர மிதிவண்டியை ஓட்டினார். இந்த இயந்திரம் இப்போது இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜில் உள்ள எலியில் உள்ள அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. கிரேட் பிரிட்டனுக்கான தகராறு மற்றும் பிற பிரச்சினைகள் காரணமாக 1892 ஆண்டு உருவாக்கப்பட்ட சர்வதேச சைக்கிள் ஓட்டுதல் சங்கத்தை மாற்றுவதற்காக பெல்ஜியம், அமெரிக்கா, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளால் 1900 ஆண்டு ஏப்ரல் 14 யூனியன் சைக்கிளிஸ்ட் இன்டர்நேஷனல் நிறுவப்பட்டது. 1896 கோடைக்கால ஒலிம்பிக் இயக்கம் எழுச்சி பெற்றதிலிருந்து ஒவ்வொரு கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளிலும் சைக்கிள் ஓட்டுதல் ஒரு போட்டி நிகழ்வாக இருந்து வருகிறது. பந்தயம் சாலை சைக்கிள் பந்தயம் குழு மற்றும் தனிநபர் போட்டிகளை உள்ளடக்கியது. மேலும் பந்தயங்கள் பல்வேறு வழிகளில் போட்டியிடப்படுகின்றன. அவை ஒரு நாள் சாலை பந்தயம், அளவுகோல் மற்றும் நேர சோதனை, முதல் டூர் டி பிரான்ஸ் போன்ற பல கட்ட நிகழ்வுகள் மற்றும் சைக்கிள் ஓட்டுதலின் கிராண்ட் டூர்ஸை உருவாக்கும் அதன் சகோதர நிகழ்வுகள் வரை உள்ளன. பந்தயங்கள் பொதுவாக வசந்த காலம் முதல் இலையுதிர் காலம் வரை நடைபெறும். வடக்கு அரைக்கோளத்தைச் சேர்ந்த பல ரைடர்கள் குளிர்காலத்தை ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் போட்டியிட மற்றும் பயிற்சி பெற செலவிடுகிறார்கள். தொழில்முறை பந்தயங்கள். இதுதான் சைக்கிள் விளையாட்டு என்றால் மற்றும் அதன் வரலாறுகள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.